Daily. Taste the Daily. திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்காக சென்னையில் பேரணி நடத்த அனுமதி கோரிய பாரத் இந்து முன்னணி அமைப்பின் வழக்கு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பாரத் இந்து முன்னணி அமைப்பின் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் எஸ் சிவராஜ் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை, முருகப்பெருமானின் மலை, அதனை இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடி வருவதை எதிர்த்து அந்த மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து கந்தக்கோட்டம் முருகன் கோயில் வரை பிப்ரவரி 18ஆம் தேதி வேல் பேரணி நடத்த அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கையை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி கே இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது ஆஜரான தமிழக அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மேலும் திருப்பரங்குன்ற விவகாரம் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்பொழுது அங்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத நிலையில் இந்த போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது என்றும் அவர் வாதிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி ஜி கே இளந்திரையன் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் வந்த பொழுது இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் பொழுது மதுரையில் உள்ள பிரச்சனைக்காக சென்னையில் ஏன் போராட்டம் நடத்த வேண்டும், அதுவும் நீங்கள் அனுமதி கேட்கும் அந்த வழித்தடம் என்பது மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மிகுந்த வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அங்கு ஏன் யாத்திரையாக செல்ல வேண்டும், அது மட்டும் இல்லாமல் மதுரையில் உள்ள பிரச்சனைக்கு சென்னையில் ஏன் போராட்டம் நடத்த வேண்டும் என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.